ஹாய் நண்பர்களே, இவன் இங்கு இருக்கிறார். இன்று நான் முழு நாளையும் என் முதுகில் பொய் கண்டுபிடிப்புடன் கழித்தேன். இது எனக்கு பொய் சொல்ல விடாது. இவன் எழுந்து வா, பள்ளிக்கு செல்ல நேரமாகிவிட்டது. இவன் பள்ளிக்கு செல்ல நேரமாகிவிட்டது. அப்பா, நான் ஏற்கனவே எழுந்திருந்தேன். இவன் எனக்கு பொய் சொல்லாதே, இது ஏற்கனவே 9 மணி, நாங்கள் தாமதமாகிவிட்டோம். ஆனால் இது 6 மணிதான். மனிதர்கள் பொய் சொல்ல முடியாவிட்டால் என்ன நடக்கும் என ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த வீடியோவை முடியும் வரை பாருங்கள், ஏனெனில் இது மிகுந்த பொழுதுபோக்காக இருக்கும். பாருங்களா, நான் உண்மையை சொல்லுகிறேன். இவன் நான் செல்கிறேன், நீ என்னோட வர விரும்பினால் சீக்கிரம் செய். காத்திரு அப்பா, நான் இப்போது தயாராகிறேன். அவர் எப்போதும் அந்த திட்டத்தில் விழுவார். One eternity later. நான் தயாராக இருக்கிறேன். இவன் நீ தனது பற்களை துலக்க மறந்து விட்டாயா? இல்ல, நான் துலக்கியேன். உன் பற்களை துலக்கி காலை உணவை உண்டு, சீக்கிரம் செய். இந்த சேனலுக்கு சந்தா பதிவு செய்யுங்கள், ஏனெனில் உங்கள் ஆதரவு எனக்கு மிகுந்த அர்த்தம். பாருங்கள், நான் உண்மையை சொல்லுகிறேன். மற்றும் நீ ராட்சதனோட பனிக்காரனை கடக்கிறாய் என்றால் உனக்கு பனிக்கட்டும் கடிக்கிறது. இது ரொம்ப சலிப்பூட்டும். நீ என்ன சொன்னாய்? ஓ, எதுவும் இல்லை. இவன் நீ அரை நேரத்திற்கு தாமதமாகி விட்டாய். நீ போய் சொல்லுகிறாய். நான் 10 நிமிடங்கள் மட்டும் தாமதமாக இருந்தேன். நண்பர்களே, நீங்கள் எப்போதும் பள்ளிக்கு தாமதமாக வந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். சரி இவன், நீ ஏன் தாமதமாக வந்தாய்? நான் கழிவு நீர்ல விழுந்தேன். தாமதமாகவும் பொய் சொல்லவும் 554 நட்சத்திர குதிக்கைகள். சரி, 1 2 3. தொடர்ந்து செய். பாவம் பையன். 346 minutes later. 110. எனக்கு ஒரு யோசனை இருக்குது. இவன் அது என்ன? நீங்கள் இதை பயன்படுத்தலாம். நன்றி, இது நிச்சயம் உதவும். 121.122.123. அதுதான் என் யோசனை. 125. இரவு உணவு. சமையல்காரர் இன்னும் நேரம் எடுத்துக்கொள்வாரா? 10 நிமிடங்கள். சமையல்காரர், நீ பொய் சொல்லுகிறாய் என்று நான் கேட்கிறேன். சரி, 20 நிமிடங்கள். A few moments later. சுவையானது. அருமை, நான் ரொம்ப மதிப்பளிக்கப்படுகிறேன். இது உண்மையான இத்தாலிய பாஸ்டாவா? வருகிறேன். ஆம், நிச்சயமாக இது இத்தாலிய பாஸ்டா. உனக்குதான். இந்த பாஸ்டாவை நான் என் கையால் செய்து விட்டேன். உண்மையிலேயே இந்த பாஸ்டாவுடன் சொர்க்கத்தில் உள்ள சமையல் கூடத்தின் கிங் நீதான். இவை தேர்வுகள், யாரும் நகல் பொருள் உருவாக்கவில்லை என்று நம்புகிறேன். நான் அப்படி செய்யல. சரி, அதுவே போதுமானது என்று நம்புகிறேன். அவங்க சொல்லுகிறார்கள் கொலாக்கேடு செய்வதாக, ஆனால் இது மிகவும் பயனுள்ள ஒன்றாகும். ஆரம்பிக்கலாம். இவன் இதை பற்றி உன் எண்ணம் என்ன? அது சூப்பர் நண்பா. சரி, நீங்கள் இருவரும் பரிசோதனையில் தோல்வி அடைந்தீர்கள். என்ன? நான் ஒப்புக்கொள்வதில்லை. நீங்கள் ஒருவரை ஒருவர் நகல் எடுத்தீர்கள். No. நீங்க பொய் சொல்லி பரிசோதனையில நகல் எடுத்ததால் உங்களுக்கு F கிடைச்சது. காத்திரு தாமாசோ, உன் விளக்கு ஏன் பச்சையாக இருக்கிறது? இவன் நீயும் நகல் எடுத்தாய். நீ அறிவாளியாக இருக்க வேண்டும். எனக்கு A கிடைத்தது. தாமாசோ, அவர் யார்? என்ன பார்த்து கொண்டிருக்கிறாய்? எதுவும் இல்லை. அவள் என் தோழி, அவள் என் வகுப்பு தோழி. கவலைப்படாதே, நான் அவளில் ஆர்வமாக இல்லை. அது எமிலியா? இல்லை, அது எமிலி இல்லையே, உறுதியாக.
நிச்சயமா அது எனக்கு கொடு. இல்ல இல்ல இல்ல, டொமசோ, அவளுக்கு மெசேஜ் அனுப்பும் துணிச்சல் இல்லை, அதனால நான் அவனை உதவ போகிறேன். நீ என்ன செய்கிறாய்? தயவு செய்து நிறுத்து. ஹாய் எமிலி. நீ ஏன் இப்படி பைத்தியமாக நடந்துக்கிறாய்? அனுப்பிவிட்டேன். இல்லை. இவன், நீ என்ன சொல்றாய்? நீ அனைத்தையும் கெடுத்துட்டாய். ஓ பாருங்கள், அவள் பதிலளித்திருக்க வாய்ப்பே இல்லை. அவள் என்ன சொல்கிறாள்? அட, அவளா உன்னை ஒரு டேட் கேட்டு இருக்கிறா. சரி, நீதானே அவளை வெளியே அழைத்து இருக்கிற. நான் மீதியை செய்வேன். சரி. எங்க அப்பாவுக்கு நான் 18 மதிப்பெண் பெற்றது தெரிஞ்சால் நான் போய்விட்டேன். நான் ஏதாவது செய்யணும். ஹலோ ஈவன். நல்ல விளையாட்டு. அப்போ பள்ளியில எப்படி நடக்கின்றன? ஓ, எல்லாமே சரியா இருக்கிறது. பரிசோதனை எப்படி நடந்தது? முடிவுகளை எனக்கு காண்பிக்க முடியுமா? ஆம், கண்டிப்பா. பாருங்கள், நான் 81 பெற்றேன். மிகச்சிறந்த முடிவு ஈவன். ஆம், நான் சிறப்பாக செய்தேன். நீ ஏதாவது மறைச்சு கொண்டிருக்கிறையா? இதுதான் என் உண்மையான மதிப்பெண். ஒரு மாசத்துக்கு வீடியோ கேம்கள் இல்ல. என்ன இல்லை, இது எளிதாக இருக்கும். இது ரொம்ப கடினம். நான் இதை எப்படி செய்வது என தெரியவில்லை. அதனால் நான் என் தம்பியை அழைக்கப் போகிறேன், ஏனெனில் அவனுக்கு இதை நன்றாக செய்வது தெரியும். வணக்கம், நான் என் லெகோ செட்டை சேர்க்க முடியல. தயவு செய்து என்னை உதவ முடியுமா? என் 4 வயசு தம்பி 1 நிமிடத்தில் செட்டை சேர்த்து விட்டான். புத்திசாலி, என்ன போலவே. சரி, எங்க அப்பா போலவே. காத்திரு, நாளை தாமஸ் பிறந்த நாள். நான் அவனுக்கு எதுவும் வாங்கவில்லை. வணக்கம், ஆன்லைன் கடை உங்கள் சேவைக்கு தயாராக உள்ளது. நான் ஐபோன் 15 ப்ரோ ஆர்டர் செய்ய விரும்புகிறேன். அது கிடைக்கல. நீ சால்வது உறுதியா? பின்னாலாவது செக் செய்ய முடியுமா? நான் தேடுறதுக்கு ரொம்ப சோம்பேறியா இருக்கிறேன். என்ன? வணக்கம், உங்களை நான் கேட்கவே முடியல. நெட்வொர்க்ல ஏதோ பிழை இருக்குதுன்னு நினைக்கிறேன். என்ன நடக்குது? ஐபோன் கிடையாதுன்னு நினைக்கிறேன். டொமாசோவுக்கு ஏதாவது கொடுக்கணும். இது தூக்குறதுக்கு மிகப்பெரியது. ஓ, இது மோசமான தேர்வு இல்லை, ஆனா இது கொஞ்சம் மோசமான நிலையில் உள்ளது. காத்திருங்க, எனக்கு புதிய ஐபோன் இருக்குதே. இருக்கலாம், அந்த அளவுக்கு புதியதில்லை. அவர்கள் பிறந்த நாள் பையன் யாரு? நான் தான். பிறந்த நாள் வாழ்த்துகள் நண்பா. நான் உனக்கு ஒரு நண்பன் மட்டுமே என்று நினைக்கிறியா? நான் சொல்ல வந்தது பிறந்த நாள் வாழ்த்துகள் நண்பா. நன்றி. இது ஐபோனா? ஆம், இப்போது அது உங்களுடையது. ஓ, நன்றி இவன். காத்திரு, என்ன இங்கே மரியாவின் படம் ஏன் இருக்கிறது? விளக்கமா சொல்லு இவன். ஓப்ஸ், அவளது போனை சுத்தம் செய்ய மறந்து விட்டேன்.